எல்லாருக்கும் வணக்கங்க. வாங்க இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த அறுவடையும் நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருந்தது தாங்க. ஆனால் இன்றைக்கி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த வாழை மரத்தில் ஒரு வாழைப்பூ இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு அதை அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பூ தான் இருக்குது, சின்னதாக இருக்குது, அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாதுங்க. வாழைப்பூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பூவாக இருந்தாலும் உடனே நம்ம சமைக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு இதோட பலன்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடியே நான் நம்ம சேனலில் கூட சொல்லியிருப்பேன். அதனால் நீங்களும் நீங்கள் வந்து வாழைப்பூவெல்லாம் எங்கே கிடைச்சாலும் சரி வாங்கி அடிக்கடி முடிஞ்ச வரைக்கும் உங்களோட உணவில் எடுத்துக்கோங்க. நானே இன்றைக்கி இந்த ஒரு வாழைப்பூ ஃபஸ்ட்டு பறிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா வாழைக்காயும் கொஞ்சம் பறிச்சுக்க போகிறேங்க. நான் இப்போல்லாம் இந்த மாதிரி பிஞ்சு காய்களாக இருக்கும்போதே பறிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறது. இது பெருசாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது இல்லைங்க. பிஞ்சு காய்களாகவே நம்ம வந்து பிடுங்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா 2-3 தடவை நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கவும் முடியும். டேஸ்ட்டுமே நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு பறித்து சமைச்சாலுமே ஒரு சிலர் வந்து இப்படி பறித்து சமைக்கும்போது கொஞ்சம் வாய்வு பிரச்சனையெல்லாம் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரில, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இப்போ இப்படியே தாங்க பறிச்சுக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மியாசகி மாம்பழம் தாங்க. இந்த மரம் நம்ம வாங்கி வைக்கும்போதே நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் காய்கள் வந்திருக்குங்க. இதை தான் யூடியூப்பில் ₹1,00,000 போகக்கூடிய மாம்பழம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான். இது இன்னும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் தான் நம்ம பறிக்கணும். இருந்தாலும் இதில் ஃபஸ்ட்டு ஒரு காய் ஏதோ கடிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு பழமும் போச்சு. இன்றைக்கி இது ஒன்றை மட்டும் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பறிச்சாச்சு. அப்படியே இங்கே கத்திரிக்காய் செடியிலையும் ஒரு 4-5 கத்திரிக்காய் இருந்துச்சுங்க. நிறைய கத்திரிக்காய் செடிகளில் நம்ம பறிக்கல. இங்கே ஒரு கத்திரிக்காய் செடியில் ஒரு 4 காய், அந்த சைடு ஒரு செடியில் ஒரு 4 காய், அந்த மாதிரி தான் அறுவடை பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாங்காய் இதுக்கு பின்னாடி எடுத்த நான் ஒரு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க் கலரில் ஆனதுக்கப்புறம் பறிச்சிருக்கேன். அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் யாராவது நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கடுத்து தான் நம்மளோட பப்பாளி பழ மரத்தில் இன்றைக்கி ஒரு 2-3 பப்பாளி கிட்ட பழுத்து இருந்துச்சுங்க. சரின்ட்டு அதையுமே நம்ம அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். பப்பாளி பழத்தை பற்றியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நல்லது அப்படின்னு தெரிஞ்சால் கூட அதையும் ஒரு சிலர் வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இதையும் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு பழமரம் வைக்க போகிறீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் பப்பாளிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து நமக்கு நிறைய பெருசாக இடத்தையும் அடைக்காது, அதே நேரத்தில் சீக்கிரமாகவே அறுவடைக்கும் வந்துடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பப்பாளி கன்றை வாங்கி வைங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஸ்டார் ஃப்ரூட் தாங்க. இப்போ இதில் நம்ம காய்களே அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். இது நான் முன்னாடி எடுத்த வீடியோ அப்படிங்கிறதால அப்போ நிறைய கொத்து கொத்தாக பூக்கள் இருந்தது. அடுத்து தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது எலுமிச்சஞ்செடி தாங்க. இதில் இன்றைக்கி நிறைய பழங்கள் பழுத்து கீழேயே விழுந்துருச்சு. சரி இருக்கிறதெல்லாம் பொறுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பொறுக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம சேனல் பார்க்குற ஒரு சிலர் புதுசாக பார்க்குறவங்க ஒரு சில விதைகள் வந்து கேட்டிருக்கீங்க. நானும் கமெண்ட்ஸில் பார்த்தேன். அதாவது நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த விதைகள் இருக்குது நம்ம கேட்டோம், அவங்க இருந்தால் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அது ஒரு ஈஸியான விஷயந்தான், இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. அதுக்காக நீங்களும் கேட்டிருக்கீங்க. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தோட்டத்துக்குள்ளே இருக்கேன் அப்படிங்கிறதால நான்லாம் வெளியே போய் பல வருஷம் ஆச்சுங்க. எப்போயாவது ஒரு தடவை அந்த மாதிரி போகிறதோட சரி. அப்படி இருக்கிற நான் வந்து ஒரு சின்ன கவர் வாங்குறதுலேருந்து அந்த சீட்ஸும் உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னாலும் இன்னொருத்தர் தான் நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி தான் அனுப்ப முடியும். அப்படி இருக்கும்போது தினந்தோறும் ஒவ்வொருத்தர் ஒரு விதை கேட்டிங்கன்னா நான் வந்து தினமும் ஒருத்தரை வந்து அனுப்பி அதை போட முடியாது. இது என்னோடய சைடு இருக்கிற பிரச்சனை, ஓகேங்களா? அதனால தான் நான் தெளிவாக சொல்லிடுறேன். நான் என்னோடய சேனலில் சீட்ஸ் இருக்கும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக அதே மாதிரி தான் அனுப்புனேன். அதனால் தினமும் ஒருத்தர் ஒரு விதை கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அதை அனுப்புறதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதனால தான் நான் இதுக்கு முன்னாடி விதைகள் அனுப்புனப்போ கூட பார்த்திங்கன்னா ஒன்றா அனுப்பணும்னு முடிவு பண்ணி, ஏன்னா ஒரே நாள் இதை கொண்டு போய் நீங்கள் போட்டுருங்க, கொரியர் ஆஃபீஸில் கொடுத்துருங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. தினமும் ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்காக போய் இதை போடுங்க அப்படின்னு சொன்னால் யாருமே போக மாட்டாங்க இல்லையா? நீங்களே யோசிச்சுக்கோங்க. நான் என்னோடய சைடு இருக்கிறதையும் நான் சொல்கிறேன். அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தோட்டத்துக்குள்ளேயே அவ்வளோ வேலைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கூட நடவு பண்ணோம். ஆனால் நமக்கு நடவு பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் யோசிக்க மாட்டோம். அந்த மாதிரி நான் கூட இன்னும் அதெல்லாம் வீடியோ போடல. கிட்டத்தட்ட நடவு பண்ணி எல்லாம் 1 மாதத்துக்கு மேலேயே ஆச்சு. இது வரைக்கும் நான் அதை ஒரு ஷார்ட்ஸ்லிங் கூட எடுக்கலை. அந்த மாதிரி புதுசாக நம்ம ஒரு நடவு பண்ணுறோம், அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கும் போதெல்லாம் அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது. அந்த வேலை கரெக்டாக போகுதா என்ன அப்படிங்கிறதுல தான் நம்ம கவனமாக இருந்து அதை தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் நமக்கு டைம் கிடைக்கும்போது தான் வீடியோ கொஞ்சம் எடுக்கலான்னு எடுப்போம். அப்படி தாங்க போயிட்டுருக்கு. ஏதோ கார்டன் வீடியோ கொஞ்சம் ஃப்ரீ டைமில் கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க முடியும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் தினசரி வந்து ஒருத்தர் விதை கேட்டிங்கன்னா ஒரு ஆளை அனுப்பி நம்மளை வந்து அந்த விதையை வந்து போட முடியாது. அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போய் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லிடலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த சுரக்காய் செடி தானாக முளைச்சது தாங்க. அதில் இருந்த கொஞ்சம் சுரக்காயும் வந்து அறுவடை பண்ணியாச்சு. இந்த செடிகளெல்லாம் அப்போ இருந்தது, இப்போ வந்து ஃபுல்லாக
காய்கள் எல்லாம் காய்ச்சே முடிச்சிருச்சு. இது வெள்ளைப்பாகல் பாருங்களேன், இது வந்து அப்பப்போ ஒரு காய் காய்க்குதுங்க. சரின்ட்டு நானும் வந்து 1 2 கிடைக்கிறத அறுவடை பண்ணிக்கிறது. பாகக்காய் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் இந்த மாதிரி 1 2 காய்கள் மட்டும் கிடைக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி எண்ணெய் விட்டு வதக்கி அப்படியே அதில் ரைஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு சிலருக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பாவக்காயும் சின்ன குழந்தைகள்லேருந்தே கொடுத்து பழக்குங்க, அப்போ தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவக்காய் போதும் போதும்னு இருக்கும், ஏன்னா அந்த அறுவடையை பார்த்துட்டே இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் அறுவடைக்கு போயிடலாங்க. அடுத்தது இன்றைக்கி நம்ம பார்க்குறது நிலக்கடலை அறுவடை தாங்க. நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டாக நிலக்கடலை போட்டிருந்தோம், அதை நான் காட்டியிருப்பேன். வீட்டு யூஸ் கலவாக கொஞ்சமாக தாங்க போட்டிருந்தோம். அது வந்து இந்த இடத்துல கொஞ்சம் மழை பெஞ்சு ஈரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம விதைகள் போடும்போதே ஒரு சிலதெல்லாம் சாப்பிட்ருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஓரளவுக்கு செடிகள் இருந்தது. இதுக்கு முன்னாடி போன தடவை நம்ம போட்டிருந்த நிலக்கடலையெல்லாம் நல்லா வந்துருந்துச்சு. அதையும் நான் வந்து ஒரு வீடியோவில் ரொம்ப நாள் முன்னாடி வந்து போட்டிருப்பேன். இந்த டைம் கொஞ்சம் ஈரக்கடி எல்லாமே தாண்டி இந்த இடத்துல மற்ற செடிகள் எல்லாமே வச்சுருந்ததால் கொஞ்சம் நோய் தாக்குதல் எல்லாமே வந்திருந்தது. இதெல்லாம் போக இன்றைக்கி நமக்கு சூப்பராக நம்ம வீட்டு யூஸ்க்கு நமக்கு தேவையான நிலக்கடலை வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணிகிட்ருக்குறோம். போன தடவை நான் நிலக்கடலை அறுவடை பண்ண வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். பாதாம், பிஸ்தா, வால்நட்டு அந்த லிஸ்ட்டில் இந்த பீனட்டை நீங்கள் தாராளமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு இதுவுமே சத்துக்கள் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. நான் கூட இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து பசிக்குது அப்படின்னா எதுவுமே இல்லைன்னா அடுத்த நிமிஷம் இதை கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டா போதுங்க, ஒரு வேளை பசியவே இது போக்கிரும். அதே மாதிரி நம்ம இதை ஸ்நாக்ஸாக எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா நம்ம சாப்பாட்டு டயத்துக்கு ரொம்ப பக்கத்தில் எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவும் அளவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஏன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்டிங்கன்னா உங்களால் சாப்பாடு சாப்பிட முடியாது, பசிக்காது இது. அதனால தான் சொல்கிறேன். இந்த நிலக்கடலை நம்ம இப்போ தான் இன்றைக்கி தான் அறுவடை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடியே 2 3 டைம் பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு தடவை வேக வைக்கிறக்கும் தேவையான அளவு அறுவடை பண்ணி 2 3 டைம் வந்து வேக வச்சுருக்கேன். அது போக அப்பப்போ நான் இங்கே வரும்போதெல்லாம் 1 2 செடிகள் பிடுங்கி பச்சைக்காய்களாகவே சாப்பிட்டுட்டும் போவேன். நான் மட்டும் கிடையாதுங்க, என் கூட சேர்ந்து இன்னொரு ஆளும் இங்கே சாப்பிடுது. அதனால தான் இவ்வளோ செடிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பாருங்களேன், மயில் ஒரு பக்கம் வந்து பறித்து சாப்பிடும். ஒரு செடியில் 10 இருந்தால் அதில் 4 கூட சாப்பிட்டுட்டு மீதியை விடும். ஒவ்வொன்றும் சுத்தமாக காலி பண்ணும். நம்ம சத்தம் போட்ட உடனே அந்த சத்தத்தை கேட்டு எப்படி போகுதுன்னு பாருங்களேன். நான் ஜூம் பண்ணி காட்டியிருந்தேன், அதனால தான் உங்களுக்கு கிளியராக தெரியாது. இப்படி எல்லாம் போக மீதி இருந்த செடிகளை தான் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணிகிட்ருக்குறோங்க. அதில் கொஞ்சம் அறுவடை பண்ணி இந்த சைடு பிடுங்கி வச்சுருக்குது. இன்னும் இந்த சைடு கொஞ்சம் இருக்கக்கூடிய செடிகளையும் பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய காய்களெல்லாம் நம்ம பறித்து போட்டோம் அப்படின்னா நிலக்கடலை அறுவடை ஆச்சுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா நிழலாகவே இருந்துச்சுங்க. சரின்ட்டு இங்கேயே செடிகளெல்லாம் போட்டுட்டு உட்காந்தாச்சு. இனி இந்த காய்களெல்லாம் ஃபுல்லாக பிச்சு போட்டு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போய் காய வச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நமக்கு இது ஒரு உணவாகவே ஒரு வேளை எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கலாம். நம்ம வந்து காலையில் டைமே இதை வந்து நம்ம இந்த மாதிரி காய வச்ச காய்கள் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம முந்தின நாள் நைட்டே ஊற போட்டு எடுத்து சுண்டல் மாதிரியே நம்ம வேக வச்சு சாப்பிட்லாம். அதுவும் நல்லா பசி தாங்கும். இல்லை அதில் கொஞ்சம் கேரட், பெப்பர் தூளெல்லாம் போட்டு நம்ம ஒரு சாலட் மாதிரி ரெடி பண்ணியும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் உணவாக எடுத்துக்கிறது இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாங்க. இல்லை நம்ம ஒரு ஸ்நாக்ஸாகவே சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்ம வறுத்த நிலக்கடலையை அதை ரெடி பண்ணி வச்சுட்டும் கூட நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து சாப்பிட்டுக்கலாம். இனி நிலக்கடலையும் நானும் வந்து வீட்டு யூஸ்க்கு தேவையான அளவாச்சும் நம்ம வந்து தொடர்ந்து போடணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கிறேன். இன்னும் இந்த தடவை ஆரம்பிக்கலை. நான் வந்து 2 3 பேர்த்துக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டேன். அது போக இந்த அளவுக்கு இருந்தது. நம்மளும் 2 3 டைம் வந்து அறுவடை பண்ணி சாப்பிட்ருக்கோம். மயில் ஒரு பக்கம் எல்லாம் போக இவ்வளோ கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம வீட்டு யூஸ்க்கும் சூப்பராகவே யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் வேக வைக்கிறதுக்காக அதில் கொஞ்சம் பெரிய காய்கள் பொறுக்கி அப்படியே வச்சுட்டேன். நம்மளோட நிலக்கடலை அறுவடை இது தான். அதுக்கப்புறமா நம்ம அறுவடை பண்ண காய்கள் தாங்க. இன்றைக்கி பப்பாளி பழம், எலுமிச்சம்பழம், வாழைப்பூ, கொத்தவரங்காய், கோவக்காய், மாம்பழம், 2 வெரைட்டி கத்திரிக்காய், வாழைக்காய், ஒரு பாவக்காய், சுரக்காய், அது கூடவே பாம்பு கத்திரிக்காயும் இன்றைக்கி செடியில் இருந்தது பறித்தோம். அந்த வீடியோ எடுக்கலைங்க. அந்த பச்சையாக இருக்குது பாருங்களேன், அதெல்லாமே நல்லாயிருக்கு. அந்த ஒயிட் கலர் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் முத்தின காய். இதுதான் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. இன்னும் வீடியோ முடியல. இன்றைக்கி இந்த காய்கள்லேருந்து ஒரு சில காய்களை வச்சு இன்றைக்கி கொஞ்சம் சமையலும் பண்ண போகிறோம். அந்த ஃபுல்லாலாம் நான் வீடியோ எல்லாம் எடுக்கவே இல்லைங்க, அங்கங்கே கொஞ்சமாக எடுத்தேன். அதுவும் குறிப்பாக மெயினாக இன்றைக்கி இந்த வாழைப்பூ தாங்க. ஒரு சிலர் சமைச்சிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுனால இது எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம், எந்த மாதிரி பொரியல் பண்ணலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக டக்குன்னு நம்ம பார்த்து முடிச்சிடலாம். அதுக்காக தான் இன்றைக்கி அதைத்தான் மெயினாக வந்து நான் எடுத்திருந்தேன். வாழைப்பூ இந்த மாதிரி நீங்கள் பிக்கும்போதே அந்த பூ உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே செட்டாக வர்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பூவில் இருந்து நரம்பு சென்டரில் இருக்கிறது எடுக்கிறதுக்கும்
இதை நீங்கள் பிடிச்சி அறுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒத்தொத்த பூவாக பிச்சு போட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்குங்க. பாருங்களேன், இந்த மாதிரி செட்டாக பிச்சதுக்கப்புறமா இந்த ஒரு பூவில் பாருங்கள், அந்த நடுவில் ஒரு டாட் வச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் எடுத்துட்டால் போதுங்க. இந்த மாதிரி எல்லா பூவில் இருக்கிறதையும் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துட வேண்டியது தான். வாழைப்பூ இப்போ 2-3 பூ இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் போகாமல் கொஞ்சம் நீங்கள் பாதியிலேயே நிறுத்தினா பெரிய பெரிய பூவாக நமக்கு இருக்கும். இன்றைக்கி இருக்கிறதே ஒரு பூ சின்னதாக இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம உள்ளே எந்த அளவுக்கு பூ எடுக்க முடியுமோ எடுப்போம். அந்த மாதிரி நீங்கள் உள்ளே போக போக அது ரொம்ப சின்ன பூவாயிரும். அதிலிருந்து கொஞ்சம் நரம்பு எடுக்கிறது புதுசாக எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அதை எடுத்திங்கன்னா சரியாக போயிடும். இந்த மாதிரி எடுத்துட்டால் போதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி மோர் இருந்தால் மோரில் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணுறதை ஃபுல்லாக அதுக்குள்ளே போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது அது அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சும் கூட நம்ம சமைச்சிக்கலாம். நாங்கள் வாழைத்தண்டு வாழைப்பூவெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி தாங்க போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம சமைக்கும்போது அதை நல்லா கழுவிட்டு தாளித்து விட்டுருவோம். அதுக்கு அடுத்ததாக சாம்பாருக்காக கத்திரிக்காய் மாங்காயும் கட் பண்ணி வச்சுட்டேங்க. நான் ஒரு சில காய்கள் கட் பண்ணும்போது அருகாமனையில் தான் கட் பண்ணுவேன். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயே நின்றுட்டு அப்படியே கட் பண்ணிக்குவேன். இன்றைக்கி அந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சமும் வராது காலையில் டைம் அப்படிங்கிறதால சரி வாழைப்பூவும் இருக்கிறதால இங்கேயே நான் கட் பண்ணிட்டேன். இன்றைக்கி இது 2 தாங்க பொரியலுக்கு. வாழைப்பூ மட்டும் நான் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்கிறதுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது. ஃபஸ்ட்டு இன்றைக்கி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலைகள் தான் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இது வெந்ததுக்கப்புறம் பருப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்தால் போதுங்க. வாழைப்பூ பொரியலுக்கு நம்ம மற்ற பொரியல் மாதிரியே தாங்க. நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கக்கூடிய வாழைப்பூவையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணியுமே ஊற்றணுங்க. வாழைப்பூவும் கொஞ்சம் நல்லாவே வேகணும். அதனால் தண்ணி பத்தலைனா கூட நீங்கள் செக் பண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த மாதிரி தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிரும். பொரியலுக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு சிலர் மிளகாய் மட்டும்தான் போடுவாங்க. ஆனால் நம்ம சைடு நாங்கள் எல்லா பொரியலுக்கும் மிளகாத்தூளும் போடுவோம். ஒரு சிலதுக்கு மட்டும்தான் போட மாட்டோம். அந்த மிளகாத்தூள் நம்ம வீட்டிலேயே செலவுகள்லாம் போட்டு அரைச்சி வச்ச தூள் தாங்க போடுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம சாம்பார் தூள் கூட போட்டுக்கலாம். அதுலேயும் செலவுக்கு போட்டிருப்பாங்க. தனி மிளகாத்தூள் வெறும் வெங்காரம் மட்டும்தான் இருக்கும், அதனால் போட மாட்டோம். ஆனால் இன்றைக்கி நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதிலிருந்து மிளகாத்தூள் மாற்றி எடுத்து போட்டாங்க. நானும் சரி எடுத்து வைக்காமல் விட்டுட்டேங்க. இன்றைக்கி மதிய லஞ்ச் இது தாங்க. கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார், வாழைப்பூ பொரியல், கோவக்காய் பொரியல், கூடவே இன்றைக்கி தூதுவளை ரசம். இது தாங்க இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ண காய்கள்லேருந்து நம்ம மதிய உணவுக்காக சமைச்சிருக்கிறது. இந்த அறுவடை இந்த சமையலெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.